கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வனாந்தரம் வறண்ட வாழ்க்கையும் மாறி போகும் ஒரு பாடலை பாடலாம்னு நினைக்கிறேன். 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒரு சமயத்தில் இந்த பாடல் இயற்றப்பட்டது. இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி வனாந்தரமும் வறண்ட வாழ்க்கையும் நிச்சயமாய் மாறி போகும், உங்கள் குறைவுகள் எல்லாவற்றை நிறைவாக்கி கர்த்தர் செழிப்பாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாழ்க்கை செழிப்பாக மாறும், தேவன் ஒரு செழிப்பை நிச்சயமாய் தருவார். விசுவாசத்தோடு சில அடிகளை நாம் பாடப் போகிறோம். தெரிந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் பக்தியுடன் பாடுங்கள். வனாந்தரம் வறண்ட வாழ்க்கை என்ன செய்யும்? மாறிப்போம். வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறிப்போகுமே, வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறிப்போகுமே. பராக்கிரமசாலியா பதறாமல் எழும்புவா, பராக்கிரமசாலியா பதறாமல் எழும்புவா, பரிசுத்தாவி உன்மேல் இறங்கி வாழ்வை மாற்றுவா, பரிசுத்தாவி உன்மேல் இறங்கி வாழ்வை மாற்றுவார். வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறிப்போகுமே, வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறிப்போகுமே. சூரியனை போல உன் நீதி உதித்திடும், சூரியனை போல உன் நீதி உதித்திடும், சூய நீதி மாறி வாழ்வில் ஒளி வீசிடும், சூய நீதி மாறி வாழ்வில் ஒளி வீசிடும். வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறிப்போகுமே, வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறிப்போகுமே. தேவனின் சாயலினால் உன் ரூபம் மாறிடும், தேவனின் சாயலினால் உன் ரூபம் மாறிடும், தீய குணம் மாற
வாழ்வு வந்திடும், தீய குணம் மாற போது வாழ்வு வந்திடும். வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறி போகுமே. வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறி போகுமே. கரங்களை தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற நேரம். கைவிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்வீரார். தேவன் நம்முடைய மத்தியில் அற்புதங்களை அவர் செய்கிறார். விசுவாசத்தோடு கூட கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால், உங்களுக்கு ஒரு விடுதலை வர வேண்டும் என்றால், கரங்களை உங்கள் சரீரத்தில் வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், என் ஜெபத்துக்கு நீ பதில் தர வேணும். ஞானத்தில் குறைவுள்ளவளா இருந்தால் எங்கள் தலைமையில கை வைத்து ஜெபிங்க. எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, என் மதியினங்களை மாற்றுங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீ கர்த்தாவே என்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக. எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு ஆறுதல் இல்லை. உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற என்னுடைய பாவங்களை மன்னியும், என் குற்ற உணர்வுகள் நீங்கட்டும், எனக்கு சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும். ஓ, என் சரீரத்தில் பலவீனம் நீங்குவதாக. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யார் யார் உங்க வீடுகள்ல வியாதியாய் படுத்திருக்கிறார்களுக்காய் நீங்க ஜெபிக்க விரும்புகிறீர்களோ, கரங்களை வைத்து தூர தேசத்தில் இருந்தாலும் உங்க பிள்ளைகளா இருக்கலாம், அவளுக்காய் கரத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை சரீரத்தில் எந்த பாகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நிமிஷத்திலே கர்த்தர் அவர்களை பூரணமாய் விடுவிக்க போகிறார். சுகர் வியாதிகள்லாம் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் வியாதிகள்லாம் சுகமாகட்டும். இந்த லைவ் டெலிகாஸ்ட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குவதாக. அவருடைய குடும்பங்களை அற்புதங்கள் நடப்பதாக. அவருடைய படுக்கையின் மேலும் வல்லமை பாயும்படியாய் ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாள்ல கர்த்தாவின் இடங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை வரவேற்கிறேன் என்று சொல்லி கரங்களை கொட்டி தேவ பிரசன்னத்தை எல்லாரும் எதிர்பார்த்தவளாய், தேவ பிரசன்னத்தினுடைய தொடுதலுக்குள்ளாலே கடந்து வரும்படிய கரங்களை கொட்டி எல்லாரும் ஆண்டவரே நான் வரவேற்கிறேன். ஓ ஹalleluya, I welcome you Holy Spirit. Thank you Jesus. Hallelujah. தொடர்ந்து நிற்கிறியே செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை நாம் படிக்கலாம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து சொல்லுங்க, எத்தனை பேர் இதை நீங்க சொல்றீங்க? விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. டெய்லி சொல்லுங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது, ஆமென், பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிற சமயத்தில் எங்கே இருந்தார் என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். எங்கே இருந்தபோது அவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்றால், பிலிப்பி சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே படிக்கிறோம். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியிறங்கமாகி என்று எழுதுகிறார். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதான அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சொல்லுகிறான், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. அவருடைய பொருள் என்ன என்று நான் விளங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால், எனக்கு தேவையான எல்லா விதமான உலக பிரகாரமான பணங்கள் வசதிகள் எல்லாம் கிடைத்து நான் சம்பூரணமாக பெற்று அவைகள் எல்லாவற்றையும் நான் சேமித்து வைத்திருக்கிறேன். ஒரு 4 தலைமுறைக்கு இனி எனக்கு கவலையே கிடையாது.
4 தலைமுறை என்ன, 10 தலைமுறை கூட என்ன செய்யலாம், அதை வைத்து நாம் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், ஒன்றும் குறைவே இல்லை. பிலிப்பியரே, கவலையே படாதிருங்கள், நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நான் விட்டு செல்கிறேன், நீங்கள் என்ன செய்யலாம், அதிலிருந்து எடுத்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறது போல் அது இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால், நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறதிலேயே நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறை பற்றி மட்டுமல்ல, ஒரு 4 தலைமுறைக்கு சேர்த்து வைத்து விட்டால் நிம்மதியா என்ன செய்யலாம், போயிடலாமே அப்படிங்கிற ஒரு கவலை அநேக நபர்களுக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, லாசரு என்று ஒரு மனுஷன் இருந்தான், ஐஸ்வர்யவான் என்று பெயர் அறியப்படாத ஒருவனும் இருந்தான். ஆனால் லாசரு என்று சொல்கிறவன் இந்த உலகத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லாதவனாயிருந்தான். ஆனால் மரிக்கும் பொழுதோ எல்லாம் உடையவனாக இருந்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வார்த்தை நான் நினைக்கிறேன் நம்ம சொல்லுவதற்கு சூட்டபிளான பிளேஸ் எங்க வச்சு சொல்லலாம். அரண்மனையிலே வைத்து சொல்லுகிற வார்த்தையும் இல்லை, இது சிறைச்சாலையிலே வைத்து சொல்லப்பட வேண்டிய வார்த்தையும் அல்ல. இது பரலோகத்திலே நாம் போனதுக்கு பிறகு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தையை சொல்ல போகிறோம்? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் போன பிற்பாடு நாம் விவிதமாய் சொல்லும்படியான ஒரு அனுபவத்தை தேவன் தரப்போகிறாருங்கிறதை எத்தனை பேர் இப்பொழுது நீங்கள் தரிசனமாய் பார்க்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தில் நான் போகும்போது சொல்ல போறேன், எல்லாம் எனக்கு உண்டாயிருக்கிறது. உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், லாசருவை போல இருந்தேன். ஆனால் இப்பொழுது பரலோகத்திலோ எனக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. அதாவது பூரணம், சம்பூரணம், பரிபூரணம் என்று பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 என்றால் பூரணமாம், 10 என்றால் சம்பூரணமாம், 12 என்பது எண்ணுக்கு பரிபூரணம் என்று பெயர் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து, அதாவது வேதத்தில் 12 சீஷர்கள், 12 கோத்திரங்கள், அப்படி எல்லாம் 12 பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? பரிபூரணத்தை காட்டுகிறது. ஆகவே நாம் பரலோகம் பரிபூரணத்தை எதிர்பார்க்கிறது. பரலோகத்தில் போனால் எல்லாம் பரிபூரணமாக இருக்குமே தவிர அங்கே சம்பூரணத்தை பார்க்க முடியாது. சம்பூரணம் என்றால் ஏதாவது சகோதரிமார் பேரை நான் சொல்லல. சம்பூரணத்தை பார்க்க முடியாது, பூரணத்தையும் என்ன செய்ய முடியாது. பூரணத்துக்கு மேலாக பரிபூரணத்தை தான் அங்கே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பூரணம் அல்ல, பூரணத்துக்கு அப்பால் பரிபூரணமான ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பரிபூரணமான ஒரு இடம்தான் பரலோகமாக இருக்கிறது. அந்த பரலோகமாகிய அந்த பரிபூரணமான இடத்திற்கு நாம் போய் அங்கே வாழும் ஸ்லாக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது எந்த மனுஷரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பூரணமானவர்கள் அல்லவே அல்ல. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த மனுஷனும் பூரணமானவன் அல்ல, எந்த குடும்பமும் பூரணமானது அல்ல, எந்த சபையும் பூரணமானது அல்ல, எந்த தேசமும் பூரணமானது அல்ல. ஆனால் பூரணமானவர் ஒரே ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரில் பிழை இல்லை, அவருடைய குறை இல்லை. என்னிலே குற்றம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று ஆண்டவர் சவால் விட்டவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குற்றமோ குறையோ இல்லாத பூரண பரிசுத்தவான் மாத்திரமல்ல, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர். அவருக்குள்ளே பரிபூர்ணமான ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் அவருக்குள் இருந்தபடினால்தான் பரிபூர்ணமான ஜீவன் என்றால் அவர் பரிபூர்ணமான வாழ்வு குணாதிசயங்களை பெற்றவர். பரிபூர்ணமான நிலைமையில எல்லாம் அவரிடத்தில் தெய்வீக தன்மை இருந்தது, ஞானம் பரிபூர்ணமாய் அடங்கியிருந்தது, நீதி பரிபூர்ணமாய் அவரிடத்தில் இருக்கிறது, அவரிடத்தில் வல்லமை பரிபூர்ணமாய் இருக்கிறது, எல்லாம் அவரிடத்தில் பரிசுத்தம் பரிபூர்ணமாய் இருக்கிறது. எவ்வளவேனும் ஒரு சிறிதளவு கடுகளவேனோ அவரிடத்தில் குறையை நாம் பார்க்கவே முடியாது. பரலோகத்திலே நாம் போனாலும் அங்கேயும் நாம் ஒரு சிறிய கடுகளவு கூட
ஒரு தவறை, ஒரு குறையை நாம் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிபூரணமான ஒரு அனுபவம் உள்ள ஒரு இடம், பரிபூரணமான நிலைமையிலே எல்லாம் காட்சி அளிக்கக்கூடியதான ஒரு இடத்துல தான் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு நாளை நமக்கு தரப்போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பூரணராக்கப்பட்ட எல்லாரும் பரிபூரணமான அந்த இடத்துக்கு போய் சேர போகிறான். தேவ சமூகத்தில் கர்த்தரை சத்தமாய் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. ஆகவே பரலோகம் அங்கேதான் பரிபூரணம் இருக்கிறது என்று சொன்னேன். எல்லாவற்றையும் எல்லாம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்கே பரலோகமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்ல, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது என்று இவர் சொல்லுகிறாரே. எதை பற்றி சொல்லுகிறார்? அவருடைய ஊழியத்திலே அவர் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூரணமும் அடைந்தார். அல்லேலூயா. ஒருவன் ஊழியத்தை செய்ய வரும் பொழுது ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்வதற்கான எல்லா விதமான கிருபைகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா வரங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா வல்லமையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா திறமைகளையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் சொல்ல முடியும், என்னை அழைத்த தெய்வம் அவர் உண்மையுள்ள தெய்வம், என்னை அவர் கைவிடவே இல்லை, அவரிடத்திலிருந்து எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. நான் அதை சொல்ல முடியும். நம் ஊழியத்துக்கு அழைத்ததான என்னை ஆண்டவர் கைவிடவே இல்லை. தேவனுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அந்த ஊழியத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஊழியத்துக்கு அழைத்தால் ஊழியத்திலே அவர்களுக்கு என்ன விதமான திறமை தேவையோ அந்த திறமைகளை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஊழியத்தை செய்வதற்கான திறமையை கர்த்தர் தருவார். இந்த ஊழியத்தை செய்வதற்கான ஞானத்தை கர்த்தர் தருவார். இந்த ஊழியத்தை செய்வதற்கான கிருபையை கர்த்தர் தருவார். இந்த ஊழியத்தை செய்வதற்கான பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. மேடையில் நின்று கொண்டு சொல்லலாம், எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் இதை சொல்ல முடியும். நான் ஆண்டவருக்குள்ளே வந்ததினாலே, கிறிஸ்துவுக்குள் வந்தபடினாலே, நான் கர்த்தருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறபடினாலே ஆண்டவர் எனக்கு எல்லாமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடல் உண்டு, எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இந்த உலகத்திலே எல்லாமே இயேசுவே, சுகம் எனக்கு இல்லையே அப்படி என்று அந்த பாட்டு பாடுவாங்க. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே அப்படின்னு சொல்லி பாடுவோம். சுகம் இல்லையேன்னு பாட வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கு அவங்க அப்படி சுகம் இல்லையேன்னு பாடிட்டாங்க. நம்ம சொல்லுவோம், தொல்லை மிகும் இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு இயேசுவே. ஆண்டவர் நமக்கு எல்லாமா இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நாம் ஒன்றும் குறைபட மாட்டோம். தாவீது அப்படித்தானே சொல்லுகிறான். தாவீதை பாருங்கள், ஆடுகளுக்கு பின்னே நடந்தவன். கொஞ்சம் ஆடுகள், அந்த கொஞ்சம் ஆடுகளுக்கு பின்னே நடந்த அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் என்ன செய்தார்? ராஜாவாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ராஜா பீடத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பான்? ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், எனக்கு எல்லாம் கிடைத்தது. ஆமென். பரிபூரணமும் அடைந்தேன் சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? 34ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது விசுவாசத்தில் சொன்னான். ஆனால் அவன் ஒரு நாளிலே சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருப்பான்? எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூரணம் அடைந்தேன். 23ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறான்? கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் நான் மேய்ப்பராய் இருக்கிறேன் அப்படின்னாலே எனக்கு ஒரு குறைவுமே இல்லை, எனக்கு எந்த குறைவும் வராது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சமயத்தில் ஆபிரகாமோடு கர்த்தர் அவனுடைய ஏக புத்திரனாகிய ஈசாக்கை கொண்டு போய் பலியிடும்படி சொல்லுகிறார். அவன் தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு பலியிடும்படியாக மோரியா மலைக்கு போகிறான். இவருடைய விசுவாசம் என்னவா இருந்திருக்கும்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த மகனை நான் பலியிட போவதில்லை,
நான் பலியிட ஒப்பு கொடுத்து விட்டேன், ஆனால் ஆண்டவர் வேறு ஏதாவது ஒரு மாற்று திட்டத்தை வைத்திருப்பார் என்று அவன் விசுவாசித்திருக்க வேண்டும். மகன் ஈசாக்குக்கு தெரியாது, அவனைத்தான் பலியிடும்படி தேவன் சொல்லி இருக்கிறார், அவன்தான் பலிப்பொருள் என்று தெரியாது. ஈசாக்குடைய தலையிலே விறகை வைத்து அவனை கூட அழைத்து கொண்டு போகிறான். ஈசாக்கு பலியிடப்படுவதற்கு அந்த விறகு கட்டைகளை சுமக்கிறவன் ஈசாக்கு. ஈசாக்கு கேட்கிறான், அப்பாட்ட கேட்கிறான், விறகு இருக்கிறது என் கையில் தலையிலே, உம்முடைய கையிலே நெருப்பும் இருக்கிறது. இன்றைக்கு மாதிரி நெருப்பு பட்டியெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆகவே நெருப்பை அணையாமல் பாதுகாத்து கையில கொண்டு போக வேண்டும். என் தலையிலே விறகு இருக்கிறது, உம்முடைய கையிலே நெருப்பு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். அதுக்கு தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஒருவேளை திருமண சம்பந்தமான காரியங்களில் நீங்கள் தயக்கம் காட்டி கொண்டிருக்கலாம். ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும், மகளுக்கு கல்யாணம் முடிந்து விட்டது, ஆனால் மகனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. நான் ஒரு நாள் கேட்டேன், மகனுக்கு எப்போ கல்யாணம்? இப்போத்தானே மகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கோம் பாஸ்டர், ரொம்ப பணத்துக்கு தட்டுப்பாடாக இருக்குது, ஆகவே பணமெல்லாம் ரெடி பண்ணதுக்கு பிறகு நாங்கள் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மகனுக்கு நல்ல வேலை இருக்கிறது. அவன்கிட்ட ஒரு நாள் அப்போ நான் கேட்டேன், எத்தனை வயதாகிறது? 32 வயதாகிறது. 32 வயதானதுக்கு பிறகு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன செய்யுங்க, பெண்ணை தேடுங்க, பெண்ணை முதல்ல தேடுங்க. பெண்ணை கிடைக்கும் போது பணமும் கிடைக்கும். பெண் வீட்டிலேருந்து கிடைக்கும் நான் சொல்லலை, ஆண்டவர் என்ன செய்வார், பார்த்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா. பணம் வரட்டும், அப்புறம் பெண்ணை தேடலாம், என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், விசுவாசத்தோடு தேடுங்கள், கர்த்தர் காரியங்களை செய்வார் என்று சொன்னேன். ஆகவே விசுவாசத்தோடு யார் முன்னேறி கடந்து செல்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும், எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றுமே குறைவு வரவே வராது. இந்த பவுலுடைய வாழ்க்கையிலையும் அவன் ஊழியத்தின் காரியங்களில் தேவன் தேவைகளை அற்புதமாய் சந்தித்ததனுடைய சாட்சியைத்தான் அவன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுடைய தேவைகளை எப்படி சந்தித்தார் என்பதைத்தான் அவன் அங்கே சொல்லுகிறான். ஊழியக்காரருடைய தேவைகளை கர்த்தர் எப்படி சந்திப்பார்? எலியா என்கிறதான தீர்க்கதரிசியை பற்றி வேதத்தில் படிக்கிறோம். எலியாவை குறித்து பாருங்கள், அவன் என்னுடைய வார்த்தையின்படி அல்லாமல் இந்த தேசத்தில் என்ன செய்யாது, மழை பெய்யாது என்று சொல்லிவிட்டான். மழை பெய்யாது என்று சொன்னால் விவசாயம் நடக்கவில்லை, ஆறுகள் எல்லாம் வற்றிவிட்டது, கிணறுகள் எல்லாம் வற்றிவிட்டது, எந்த வீட்டிலையுமே தண்ணீர் கிடையாது. இன்றைக்கு ஒரு சகோதரி 5 மைல் தூரம் போய் தான் தண்ணி எடுக்க வேண்டும் என்று காரியத்தை சொன்னதாக கேள்விப்பட்டேன். சில இடங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. 3 வருடம் மழை பெய்யவில்லை என்றால் தேசத்தில் எப்படி நிலைமை இருந்திருக்கு யோசித்து பாருங்கள். தண்ணீர் இல்லாத நிலைமை, யாருக்குமே சாப்பாடு இல்லை. அப்படியே சாப்பாடு இருந்தாலும் கஞ்சி குடிக்கிற ஒரு நிலைமையில தான் அன்றைக்கு மக்கள் இருந்தாங்க. ஏதோ சூப்பு குடிக்கிற நிலைமையில தான் மக்கள் இருந்தார்கள். ஒரு நேரம் அரைகுறையா சாப்பிடுற சாப்பாடு தான் எல்லாருக்கும் இருந்தது. பசியும் பட்டினியுமாய் ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கே போ, உன்னை நீ கேரி தாற்றண்டைக்கு போ, அங்கே போஷிக்கும்படி நான் என்ன செய்வேன், காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களிடத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீ என்ன செய், இங்கே உனக்கு தண்ணீர் இல்லை, இங்கே பசியும் பட்டினியும் உள்ள மக்களாய் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இப்போ இங்கே உனக்கு டைத்து வராது, ஊழியக்காரன் ஆண்டு சொல்கிறேன், இனி காணிக்கை எல்லாம் நின்று போச்சு, காணிக்கை போடுறதுக்கு யாருக்கும் வருமானம் இல்லை, வேலை இல்லை, விவசாயம் இல்லை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, 3 வருடம் தேசத்தில் மிகுந்த பஞ்சம், பொருளாதார நெருக்கடி, அப்படிப்பட்டதான நிலைமையிலே ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்கிறார், எலியாவே நீ கேரி தாற்றண்டைக்கு போ, அங்கே நான் காகங்களை கொண்டு என்ன செய்வேன், உன்னை போஷிப்பேன் என்று சொன்னார். ஒருவேளை அதுக்கு பிறகு சொன்னதை சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் நம்பலாம். ஒரு விதவிடத்தில் போன்னு சொன்னார். விதவிடத்தில் போன ஒரு மனுஷனை கொண்டு போஷிப்பேன் என்று சொன்னால் கொஞ்சம் நம்பலாம். காகங்களை கொண்டு போஷிப்பேன் என்றால்
ஆண்டவர் சொல்ற வார்த்தை காகங்கள் என்கிறது ஒருவேளை எபிரேய மொழி வேறு அர்த்தமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவன் டிக்ஷனரியை புரட்டி இருப்பானோ. காகங்கள் என்கிறதுக்கு அர்த்தம் என்ன? இது ஏதோ ஒரு வேற லாங்குவேஜில் ஆண்டவர் சொல்றாரு போற. காகம் அப்படின்னா அது வேற ஏதோ ஒரு லாங்குவேஜில் அது ஏதோ ஒரு அர்த்தம் அதில் இருக்கிறது என்று சொல்லி அப்படி என்றெல்லாம் அவன் குழம்பவே இல்லை. அவர் அப்படியே புரிந்து கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், காகங்களை கொண்டு என்ன செய்வேன்? போஷிப்பேன். இதுவரை அப்படி நடந்ததே கிடையாது. சரித்திரத்தில் காகம் என்ன செய்யும் என்றால் கையில் இருக்கிறத பறித்து கொண்டு போகும். ஊரில் உலகத்தில் மக்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்தில் யாருக்குமே சாப்பாடு இல்லை. அங்கே எங்கேயுமே காகங்கள் திருடி எடுத்துட்டு போறதுக்கு பொருள் கிடையாது. கெட்டு போன பொருளை மிச்சம் இருந்தால் தானே கெட்டு போன பொருள் இருக்கும். இங்கே மிச்சம் வைக்கிறதுக்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது, காகங்கள் எல்லாம் பட்டினி கிடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் காகத்தை கொண்டு என்ன செய்வேன்? போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் சில சமயத்தில் நமக்கு நம்ப முடியாமல் இருக்கும். நாம் அதை விசுவாசிக்க முடியாது. அது நடைமுறைக்கு ஒத்து வராத காரியமாக இருக்கலாம், நடைமுறையிலே கேள்விப்படாத காரியங்களாக இருக்கலாம். ஆனால் அதை நானும் நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் சொன்னபடியே அவருடைய வார்த்தை நிறைவேறும். தேவன் அவர் நிச்சயமாகவே சொன்னதை செய்வார். அவர் கைவிட மாட்டேன் என்றால் கைவிட மாட்டார், போஷிப்பேன் என்றால் போஷிப்பார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். தேவன் சொல்லி அவர் செய்யாமல் இருக்கிற கர்த்தர் அல்ல. நான் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை, காகங்களை கொண்டு என்ன செய்வேன்? போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில சமயத்தில் ஆண்டவர் நம்மை போஷிப்பதற்காக யாரோ ஒரு இடத்துல கொடுத்திருப்பார், யாரோ ஒரு கட்டளை கொடுப்பார். காகங்களுக்கு என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே தேவன் அவர் கட்டளையிடுவார். யாருக்கு கட்டளையிடுவார்? யாருக்காக கட்டளையிடுவார்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது என்று சொன்னானே அந்த எலியா, அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நான் எங்கே? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்றால் ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறதான நான். கர்த்தருக்கு முன்பாக நிற்பது என்றால் ஜெபிப்பது. ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன். எதற்காக நிற்கிறேன்? திறப்பின் வாசல்ல நிற்கிறேன். தேசம் அழிந்து போகக்கூடாது என்கிறதற்காக திறப்பின் வாசல்ல நிற்கிறதான நான். தேசத்திற்காக, ஜனங்களுக்காக மன்றாடுகிறதான நான். இந்த தேசத்திலே அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்கிற வைராக்கியத்தோடு கூட விக்கிரக ஆராதனைகள் ஒழிய வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஜெபிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற தேவனுடைய ஊழியர்கள், ஜெபிக்கிறவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை போஷிப்பேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி அடைந்து தாட்சியாக இருக்கும், ஆனால் ஜெபிக்கிற உனக்கு குறைவு வராது. ஜெபிக்கிற உன்னை நான் நடத்துவேன். ஜெபிக்கிற உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். அதை செய்யும்படியாக நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். நான் நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு நான் தேவை சந்திக்கப்படும்படியான அற்புதமான காரியத்தை செய்வதற்கு நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். உன் கண்கள் அதை நம்ப முடியாது. உன்னுடைய அறிவிலே, புத்தியிலே நீ அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ஜெபத்திற்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் நம்ம கேள்விப்படுகிறோம், ஜெபிக்கிறவர்களுக்கு, ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு, இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இதுவரை கேள்விப்பட்டிராத அற்புதங்களை எல்லாவற்றையும் இப்பொழுது சபையிலே நாம் கேள்விப்பட ஆரம்பித்து விட்டோம். கர்த்தர் அதை நிச்சயமாய் தொடர்ந்து அவர் செய்ய போகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்ய போகிறார். என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனை கர்த்தர் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகின ஒருவனுடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறும். மழை பெய்யக்கூடாது என்றால் மழை பெய்யாது. மழை பெய்யட்டும் என்றால் மழை என்ன செய்யும்? பெய்யும்.
கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதான எலியா சொல்லுகிறான், அக்கினி இறங்கி அத்தனை பேரையும் பட்சிக்கட்டும் என்று சொல்கிறார். அத்தனை பேரும் என்ன செய்கிறார்கள்? அழிந்து போகக்கூடிய அக்கினியை இறங்க பண்ணவும் முடியும். அவன் அக்கினியை அவன் அவித்து போடத்தக்கதான காரியத்தையும் செய்ய முடியும். ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறவனுக்கு விசுவாசம் உண்டாயிருக்கும். அவனுக்கு ஜெபம் இருந்தபடினாலே ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்தான். கேரித்தாற்றண்டையில் போக வேண்டுமா? காகங்களுக்கு கட்டளையிடுவாராம். விசுவாசிகள் யாரும் கொடுக்கறதுக்கு இப்போ யாருமே இல்லை, எல்லாமே டைத்தெல்லாம் நின்று போச்சு, காணிக்கையெல்லாம் நின்று போச்சு. ஆகவே இப்போ எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கவில்லை. கேரித்தாண்டடையில் போய் அவன் யோசிக்கும் பொழுது காகத்தை கொண்டு போஷிப்பேன் என்றால் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரியே இல்லை. உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் காக்கா என்ன செய்யும்னா எடுத்து என்ன செய்யும்? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கும், சாப்பிடுன்னா எத்தனை பேர் ஆமேன் அல்லேலூயா சொல்லுவீங்க? காகத்தை கொண்டு போஷிப்பேன்னா நீங்கள் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்குறேன். ஏற்றுக்கொள்வீங்களா? காகம் ஏதாவது ஒரு கோழியை தூக்கிட்டு வந்து போடும், நீ அதை சமைச்சு சாப்பிடுன்னா அது வேற காரியம். காகத்தை கொண்ட ரெடியா அப்பமும் இறைச்சியும் அப்படின்னா சாப்பாடு ரெடியா. அவன் விசுவாசித்தா இந்த ஹைஜீனிக்கெல்லாம் கர்த்தரை பார்த்துக்கொள்வார். காகம் கொண்டு வந்து போட்டு கர்த்தர் சொல்லி அதுக்கு பிறகு அந்த காகம் கொடுக்குற சாப்பாட்டினால எனக்கு வாந்தியும் வராது, பேதியும் வராது. ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? அவர் பார்த்துக்கொள்வார். ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென் அல்லேலூயா. எவ்வளோ ஆரோக்கியமாக சூப்பர் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் கடைசியை வெளியே வரும் பொழுது அது பயங்கரமான காம்ப்ளிகேஷன் உண்டாயிரும். என்னென்னா வீட்டில் வந்து போட்டு ஃபுட் பாய்சன், 3 நாள் உடம்பு சரியில்லை, 3000 ரூபாய் செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்தால் ஃபுட் பாய்சன். ஆனால் டெய்லி ரோட்டு கடையில் சாப்பிட்றாங்க, அந்த கையேந்தி பவனில் சாப்பிட்றாங்க. ஒரு பவன் ரோட்டு ஓரத்தில் வச்சுருப்பாங்க ஒரு ஹோட்டல், ஒரு டேபிள் போட்டிருப்பான், அதில் ஒரு அடுப்பு, ஒரு ஸ்டவ் இருக்கும், அதில் சமைச்சு அங்கேயே அந்த ரோட்டு ஓரத்துலேயே சமையல் பண்ணி கொடுப்பான் பாருங்க. ஒரு பாஸ்டர் ஒன்று சேலத்துக்கு வந்தாருன்னா அந்த ஹோட்டலில் தான் கூட்டு போக சொல்லுவார். அதில் இருக்கிற டேஸ்ட் வேறு எதுலேயுமே இல்லையா, என்ன விஷயம்னு தெரியல. கையை கழுவி கழுவி அதில் ஊற்றி அதை சமைச்சு கொடுக்கறதுனால அதில் உள்ள டேஸ்ட்டே வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே உள்ள எல்லா ஊரில் எல்லாமே அங்கே வந்து என்ன செய்ய விடும், பூச்சி எல்லாம் விடும், ஈ எல்லாம் விடும் பாருங்க. அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனாலும் எத்தனை பேர் அந்த மாதிரிப்பட்ட ஹை கிளாஸ் ஹோட்டலுக்கு போக முடியாத ஆட்கள், நல்ல ஹோட்டலுக்கு போக முடியாது, ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. ஹைஜீனிக் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் ஃபுட் பாய்சன் வரலை. ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுற அவர்களை, ஜெபம் பண்ணுகிற அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தாமல் கர்த்தர் காப்பாற்றுகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவங்களுக்கு கிடைக்கிற 1000 ரூபாயில் 100 ரூபா தசோபாகத்தை கொடுத்துட்டு அங்கே போய் அந்த அந்த ரோட்டு வர கடையில் சாப்பிட்றாங்க பாருங்க. அவங்களுக்கு வாந்தியும் இல்லை, பேதியும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு கிடைக்கிற 30,000த்தில் இவனுக்கு கொடுக்க வேண்டிய 3000 கொண்டு போய் இவன் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றான் பாருங்க. வீட்டுக்கு வரும்போது ஃபுட் பாய்சனில் வேறு எல்லா பாய்சனுமே வந்துடும். நான் தைரியமாக தான் சொல்கிறேன். 3000 ரூபாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசோபாகத்தை கொடுக்காம கொண்டு போய் அதை எங்கே சாப்பிட்றோம்? 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்ந்து அந்த பணத்தை சாப்பிட்டா வருமா வராதா? வரும். ஆண்டவர் சொல்லுகிறபடியாகவே இவன் என்ன செய்தார்னா வேற ஏதோ அவன் மண்டையில் போட்டு குழப்பிக்கவே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டார்னா அதுக்கு பிறகு நாம் எதையுமே யோசிக்கவே கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் காகத்தை கொண்டு போஷிப்பேன் என்று சொல்கிறார், கேரித்தாற்றண்டைக்கு போ என்று சொல்கிறார். காகம் எப்படிப்பட்ட காகம்? அது கால் அழுக்கா இருக்குமா? அது காலெல்லாம் கழுவிட்டு வந்திருக்குமா? உடம்பெல்லாம் கழுவி இருக்குமா? குளிச்சுட்டு வர காக்காவா, குளிக்காத காக்காவா? இதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னார் அப்படி என்று சொல்லி அவன் செய்தான் பாருங்க. கர்த்தர் அவனை போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காகங்களை கொண்டு போஷித்தார். ஹல்லேலூயா. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ல தண்ணீர்ல முழுகி ஞானஸ்நானம் எடு அப்படின்னு சொன்னால்
அதற்கு பிறகு நாம் ஒரு கேள்வி கேட்கவே கூடாது. தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். அநேகர் அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஊழியம் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் அதை மட்டும் கேட்கவே மாட்டாங்க. நான் தெளித்து எடுத்து விட்டேன், தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆகவே நான் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தெளிப்பு ஞானஸ்நானம் உனக்கு சரி, ஆண்டவருக்கு சரியில்லை. கர்த்தர் தெளிச்சு எடுக்கணும், தெளிச்சு எடுக்கணும். தெளித்தல் ஞானஸ்நானம் அப்படி சொன்னா தெளித்தல் ஞானஸ்நானம். முழுக்க ஞானஸ்நானம் என்றால் முழுக்க ஞானஸ்நானம். உன் தசோபாங்களையும் காணிக்கைகளையும் பண்டகசாலையிலே, என் ஆலயத்தின் பண்டகசாலையில் என்ன வேற பண்டகசாலைக்கு போயிடக்கூடாது, ஆலயத்தினுடைய பண்டகசாலையிலே கொண்டு வந்து செலுத்துங்கள். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று அதனால் சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆகவே 10-1 கர்த்தருக்குரியதை கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்தில் என்றால் அங்கே சொல்லியிருக்கிறபடி யாரும் ஆசாரியின் கையிலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அங்கே பெட்டி வைத்திருப்பார்கள், பெட்டியிலே போட வேண்டும். காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டு அதில் போட வேண்டும். ஒரு பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் எனக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை தேவைன்னாரு. என்னன்னு கேட்டேன். 2 ஆராதனை நடத்துகிறோம், ஒரு ஆராதனை முடித்து அடுத்த ஆராதனை துவங்கணும். ஆனால் இடையில ஆட்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, காணிக்கை தசமபாகத்தெல்லாம் கொடுத்துட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நீங்க கையில தான் வாங்கணும்னு சொல்றாங்க. காணிக்கை பெட்டியில போடுங்கன்னா போட மாட்டோம், நீங்க கையில வாங்கி எங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பணும், எங்க தேவைகள் எல்லாத்தையும் கேட்டு நீங்க ஜெபம் பண்ணி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பணும், அப்படின்னா தான் நாங்கள் காணிக்கை கொடுப்போம்னு சொல்றாங்க. ஒரு வாரம் அப்படி செய்யலை, யாருமே காணிக்கை அந்த மாதம் போடவே இல்லை. அந்த மாதம் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னார். இப்போ தான் கேட்குறேன், அந்த செகண்ட் சர்வீஸை நிறுத்திட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது செகண்ட் சர்வீஸ் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிறது. ஆராதனைகளை இன்க்ரீஸ் பண்ண முடியலை, அதனால் அடுத்த ஆராதனைகளை நடத்துவதை நான் நிறுத்தலாமா உங்கள்கிட்ட ஆலோசனை நான் சொன்னேன். அதை நிறுத்த வேண்டாம், இதை நிறுத்துங்க. எதை நிறுத்த சொன்னேன்? கையில் கொடுக்குறாங்க இல்லையா, அதை சொல்லுங்க. இனிமே கையில் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க, பெட்டியில் போட சொல்லுங்க. ஐயோ அது எப்படி வராதே? என்ன வராது? பணம் வராதே அப்படின்னாரு. அதுக்கு மேலே அவர்கிட்ட நான் சொன்னால் அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவார். ஆனால் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. அதுக்கு மேலே சொல்கிறதா என்ன சொன்ன, வராட்டா போட்டும். அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க, 2 நாள் வச்சுருப்பாங்க, இல்லை 1 மாதம் வராது, 2 மாதம் வராது. ஆனால் உங்களை காகத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? போஷிப்பார். அவங்கள கர்த்தர் என்ன செய்வார்? நீ கொண்டு போய் கொடு. அப்படி நீங்கள் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா தசபாகம் ஒன்றும் வீட்டில் இருக்காது, எல்லாம் ஒழுங்காக என்ன செய்யும்? வந்து சேரும். இந்த விசுவாசம் ஏன் இல்லை? தசபாகம் கொடுக்குற கையை பார்க்கக்கூடாது, கொடுக்க சொன்ன கர்த்தரை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லாமல் நீங்க யாரும் ஊழித்து கொடுத்திருக்க மாட்டீர்கள். கர்த்தர் சொல்கிறார் அநேக இடத்துல நீங்க போய் கொடு என்று சொன்னதுனால தான் உங்களை ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு என்று கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு சமயத்தில் 500 ரூபாய் தேவை, ஒரு கேம்ப் நடத்தணும். ரொம்ப காலத்துக்கு முன்னால நான் CA வாலிபர் ஊழியத்து தலைவராக இருக்கும் பொழுது 500 ரூபாய் தேவை. 3 நாள் அதுக்கு உபவாசம் பண்ண, 500 ரூபாய்க்காக 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் பேசினார் ஒரு சகோதரன்கிட்ட. 500 ரூபாய் அவர் சொந்த தேவைக்காக வைத்திருக்கிறார். தசமபாகமெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சது. இப்போ அவருக்கு எக்ஸ்ட்ரா அவருக்கென்று வைத்திருக்கிற பணம். ஆண்டவர் சொன்னாரா, உடனே இதை எடுத்து கொண்டு போய் என்ன செய், இந்த ஊழியக்காரத்தை கொடு அப்படின்னாராம். இவரும் 3 நாட்கள், நான் 3 நாட்கள் ஆண்டவர்கிட்ட போராடுறேன், அவர் 3 நாட்கள் அவரும் கர்த்தர்கிட்ட போராடுறாரு. கொடுக்கணுமா வேண்டாமான்னு அவர் போராடுறாரு. 3 நாள் அவருக்கு சமாதானம் இல்லை. நான் 3 நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதல் நபராக வந்து கொடுத்துட்டு சொன்னார், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னாரு. கரங்களை வைத்து கத்திரமாய் உடத்துவோமா? ஆண்டவருக்கு கொடுக்கிறது உங்க வீட்டில் இருந்ததுன்னா சமாதான குறைவு ஏற்படும். வேறு எது இருக்கோ இல்லையோ சமாதான குறைவு ஏற்படும். எல்லாமே இருக்கிறது, சமாதானம் மட்டும் உங்கள்கிட்ட இல்லைன்னா எது இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. ஆனா ஒன்றுமே இல்லை, ஆனா சமாதானம் மாத்திரம் இருக்கிறது.
அப்படிப்பட்டவர்கள் நீங்க என்ன சொல்ல முடியும் தெரியுமா? எல்லாம் எனக்கு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சமாதானம் மாத்திரம் இருக்கும் என்றால் நாம் சொல்லலாம், எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. சமாதானம் கிடைச்சா எல்லாம் கிடைச்சது மாதிரி, சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொல்லித்தான் அர்த்தம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அதாவது ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை பற்றி நான் சொல்லுகிறேன். இந்த பிலிப்பியர் நிருபத்திலே அந்த வசனத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். 4 அதிகாரம் 10ஆம் வசனம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டு இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். நான் சந்தோஷப்பட்டேன். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் மறுபடியும் மனம் மலர்ந்தீர்கள். உங்களுக்கு என்ன பாஸ்டர் ஊழியத்தில் தேவை? நாங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புகிறோம், நாங்கள் உதவி செய்ய விரும்புகிறோம் அப்படி என்று சொல்லி சில காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணாங்களாம். ப்ராமிஸ் பண்ண உடனே அந்த ஊழியத்தை செய்யலாமே, இந்த ஊழியத்தை செய்யலாமேட்டு இந்த பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல சந்தோஷம். ஆனால் இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யவில்லை? நேரிடவில்லை. குறையும் சொல்ல முடியாது. விசுவாசிகிட்ட கொஞ்சம் சாப்பிட்டு அத்தனை பேசணும். நீங்கள் எல்லாம் நல்லா உற்சாகமாக விசாரிச்சிங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஒருவேளை உங்களுக்கு டைம் கிடச்சிருக்காது போல இருக்கு. அந்த பணத்தை கொண்டு தர்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்காது. பேங்க்குக்கு போகிறதுக்கு ஒருவேளை நேரம் கிடைத்திருக்காது போல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிலர் சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருக்கேன் பாஸ்டர், ஆனால் அதை எடுத்து வைக்கணும்னு நினைப்பேன், ஆனால் முடியலை. அது என்ன தெரியல, அவங்களுக்கு வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த பணத்தை எடுக்க முடியல, பேங்க்லேருந்து எடுக்க முடியவில்லை. இல்லை, என்ன காரணம்? சாத்தான் தடை செய்கிறான். ஊழியத்திற்கு கொடுப்பதற்காக பிசாசு, நாம தீர்மானிக்கும் பொழுது பிசாசு என்ன செய்வான்? தடை செய்வான். தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பிசாசு என்ன செய்வான்? தடை செய்வான். ஆகவே மனம் மலர்ந்தபடி, நாம் ஊழியத்துக்கு தேவையை அறிந்து கொண்டபடி, விசாரிக்கிறதோடு நின்று விடாதபடிக்கு, வாக்கு பண்ணுவதோடு நின்று விடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை சீக்கிரமாய் கொடுக்க வேண்டும், காலதாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். சமயம் எனக்கு நேரிடவில்லை என்று சொல்லாதபடிக்கு. உங்க வீட்டில் அதாவது ஒரு ஆள் வேலை செய்கிறான்னா அவனுக்கு 1ஆம் தேதி கொடுக்க வேண்டிய சம்பளத்தை 1ஆம் தேதி கொடுக்கணும், டைம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. ஒரு கூலி ஆள் இன்றைக்கு வேலை செய்கிறான்னா 3 நாள் வரை உங்க வீட்டில் அந்த சம்பளம், அந்த ராத்திரியே அந்த சம்பளம் வீட்டில் இருந்தா அது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஊழியத்தின் தேவைகள், நெருக்கடிகள், அதே போல உங்களுடைய வேலை ஆட்கள் அவர்கள் வீட்டில் பட்டினி கிடக்கும் பொழுது அந்த பணம் உங்க வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கவே கூடாது. சமயம் மாத்திரம் நேரிடவில்லை என்று சொல்லாதபடிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் யார் யாருக்கு எப்பொழுது செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ, ஆண்டவர் ஏவுகிறாரோ, அவைகளை செய்வதற்கு சமயம் மாத்திரம் நேரிடவில்லை என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவோம் என்றால் கர்த்தருக்கும் சொல்ல தெரியும், எனக்கு சமயம் நேரிடவில்லை என்று சொல்லுவார். ஆண்டவர் அப்படி சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்களை, ஊழியர்களுக்காக செய்ய வேண்டியவைகளை யார் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டுமோ, யார் யாருக்கெல்லாம் செய்யும்படி கர்த்தர் சொல்லுகிறாரோ அவைகளை செய்வதற்கு நாம் தாமதம் பண்ணாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 4வது அந்த அதிகாரத்திலே நீங்கள் 17வது வசனத்தை 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 16. நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். அடுத்தது சொல்றாரு, சமயம் வாய்க்கவில்லைன்னு முதல் குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ஆனா இதை வாசிக்கும் பொழுது இவர் எதையுமே பிலிப்பியர் ஆட்களை பற்றி ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறது போல தெரியும். ஆனா நல்லா கவனிச்சிங்கன்னா அங்க மறைமுகமாய் சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார், குறைகளை சொல்லுகிறார். என்ன குறை? சமயத்துக்கு நீங்க எதுவுமே செய்யல. புருஷனுக்கு சாப்பாடு நீங்க செஞ்சு வைக்கிறீங்க, ஆனா சமயத்துக்கு போடுறீங்களா? குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, ஆனா டைமுக்கு கொடுக்குறீங்களா? நீங்க சாப்பிட்றீங்க, நீங்க டைமுக்கு சாப்பிட்றீங்களா? சமயம் மாத்திரம் நேரம் சாப்பிட்றதுக்கும் சமயம் நேரிடணும், சாப்பாடு கொடுக்கறதுக்கும் சமயம் நேரிடணும், காணிக்க கொடுக்கிறதுக்கும் சமயம் நேரிட வேண்டும். ஊழியம் செய்வதற்கு மாத்திரம் சமயம் நேரிடவில்லை சொல்லக்கூடாது, சமயம் நேரிடணும்.
ஜெபத்துக்கு வருவதற்கு மாத்திரம் சமயம் நேரிடவில்லை என்று சொல்லக்கூடாது. சமயம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்தா தான் முடியும். தூங்குறதுக்கு என்று சமயம் எடுத்தா தூங்க முடியும். சாப்பிடுறதுக்கு என்று சமயம் எடுத்தா நம்ம சாப்பிட முடியும். ஆலயத்துக்கு வருவதற்கு சமயம் நேரிடவில்லை என்று சொல்லக்கூடாது. சமயம் நேரிட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ரெண்டாவது, இப்ப என்னன்னா, இப்ப சமயம் நேரிடுகிறது. 2 தரம் மாத்திரம் என்ன செய்தீர்கள்? என் குறைச்சலை நீக்கும்படி அனுப்பினீர்கள். சிலர் ஆராதனைக்கு வருவதும் அப்படித்தான், ஜெபிக்கிறதும் அப்படித்தான், கொடுக்கிறதும் அப்படித்தான். இட் இஸ் இர்ரெகுலராக இருக்கிறது. அதாவது ஒழுங்காக கர்த்தருக்கென்று கொடுக்கிறதுலே ஒழுங்காக கொடுக்கவில்லை. சில மாசம் கொடுப்போம், சில மாசம் கொடுக்க மாட்டோம். ஜெபிக்கிறதும் அப்படித்தான், சில நாட்கள் ஜெபிப்போம், சில நாட்கள் ஜெபிக்க மாட்டோம். வேதம் வாசிக்கிறதும் அப்படித்தான், சில நாட்கள் வேதத்தை வாசிப்போம், சில நாட்கள் வேதத்தை வாசிக்க மாட்டோம். ஆலயத்துக்கு வருவதும் அப்படித்தான், சில வாரம் வருவோம், சில வாரம் வரமாட்டோம். அதான் சொல்றேன், 2 தரம். ஆமென். அப்போ எப்படி உங்களுக்கு குறைவுகள் நீங்கும்? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ரெகுலராக, இர்ரெகுலாரிட்டி என்பது எதுவுமே இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? எதை செய்தாலும் ஒரு ரெகுலராக அதை செய்ய பழக வேண்டும். அதுதான் சீஷர்கள் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. டிசிப்ளின், அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்டவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள் என்றால், ஒழுக்கம் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர்கள், எல்லாவற்றையும் கிரமமாய் செய்கிறவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? அப்பம் அடுக்கி வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விளக்குகளை கொளுத்த வேண்டும், எரிய விட வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும். அவை இடைவிடாமல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தரம் செய்யலாம், எப்போ ஒரு முறை செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை. உபவாசம் என்பது அது ஏதோ ஒரு 2 தரம் அல்ல. இட் மஸ்ட் பி வெரி வெரி ரெகுலர். அது ஒழுங்காக, அது இடைவெளி இல்லாமல் கிரமமாக செய்யப்பட வேண்டிய, கால அளவுக்குட்பட்டு காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 17வது வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். உபகாரத்தை நான் நாடாமல் உங்களுக்கு கணக்குக்கு பலன் பெருகும்படித்தான் நாடுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் காணிக்கை கொடுத்தாலோ இல்லை ஒரு உதவி செய்தாலோ, உதவி செய்கிறவர்களிடத்துல கையை திரும்பவும் போய் நாம பார்க்க கூடாது. உதவி செய்கிறவருடைய கையை அல்ல, உதவி செய்கிறவருடைய முகத்தை அல்ல, யாருடைய முகத்தை பார்க்க வேண்டும்? அவர்களுக்கு கட்டளை இட்டவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். உன் காலை என்ன செய்ய மாட்டார்? தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருடைய முகத்தை பார்க்கணும்? ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். சில ஆட்கள் மனுஷர் முகத்தை தான் பார்க்குறாங்க. மனுஷர் முகத்தை பார்க்கிறவர்களுக்கு வெட்கம்தான் உண்டாகும். மனுஷருடைய முகத்தை அல்ல. அவர் எனக்கு கொடுப்பார், அவர்கிட்ட பணம் இருக்கிறது, அவர் எனக்கு கொடுப்பார் என்று பார்க்கிறவளா இருக்கக்கூடாது. பார்க்கறதுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கிறது போல இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. அவங்க கதையை ரொம்ப ஸ்ட்ரகிளில் ஓடிட்டு இருக்கோம். கார் வச்சுருப்பாங்க, வீடு வச்சுருப்பாங்க, எல்லாம் லோனில் இருக்கும். வாங்குகிற சம்பளத்தில் 90% அது லோனுக்கு போயிடும். 10% வச்சு அவங்களே கஞ்சி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் கட்டி முடிச்ச ஒரு பாடு தான் அப்புறம் நிம்மதியாக கதை ஓடும். இப்போ சொல்லும் போது நிறைய பேருக்கு உண்மை தானே, இப்படி தான் நிறைய பேர் கதை ஓடிக்கிட்டு இருக்கோம். சமுதாயத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்துக்காக என்ன வேணும்? கார் வேணும், வீடு வேணும். இது இல்லைன்னாலும் முடியாது. எல்லாரும் கார் வச்சிருக்கும் பொழுது நமக்கு கார் இல்லை, அப்படி நிலைமை இல்லாமல் ஒரு கார் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக கார் வாங்க வேண்டியிருக்கோம். அந்த அளவுக்கு இல்லைன்னா கொஞ்சம் அடுத்த நிலைமையில ஒரு கார் வேணும், அந்த நிலைமையில் இல்லைன்னா அடுத்த நிலைமையில ஒரு வீடு வேணும் என்கிறதுக்காக முயற்சி பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சில சமயத்தில் லோன் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அந்த லோனை கிடைக்க செய்கிறதே கர்த்தராக இருக்கும். அந்த லோனை கட்டுறதுக்காக உரியதான வசதியை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதை கணக்கு பார்த்து வாங்கணும், அதை கணக்கு பார்த்து வாங்கணும். அதுக்கு மேலாக
தவறுதலாக கடன் தருகிறேன் என்று சொன்னா கூட வாங்கக்கூடாது. இவ்வளவுதான் என்னுடைய கெப்பாசிட்டி, இவ்வளவுதான் கட்ட முடியும், அதுக்கு மேல என்னால் கட்ட முடியாது என்று சொல்லி என்ன வாடகை கொடுக்கறது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு நான் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அளவில் பேங்க்கான்ற லோன் போடணுமே தவிர கிடைச்ச இடத்தெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா போய் ஃபைனான்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடிட்டு இருக்கக்கூடாது. முதலாவது கடனை எதிர்பார்க்கக்கூடாது, எங்க கடன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. முதலாவது முழங்கால் படி போட்டு ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் கடன் வாங்க சொன்னா கடன் வாங்கலாம். கொரியாவிலே பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் ஜாம் பண்ணார். ஆண்டவர் சொன்னாரா, நீ போய் என்ன செய், இந்த பேங்க்ல கேளு, லோன் கேளுனார். லோன் கேட்டார். லோன் கேட்ட பொழுது, லோன் கேட்குற சமயத்தில் அவர் கேட்ட உடனே அது கிடைத்தது. கேட்க போகிற சமயத்தில் வரிசையாக ஆட்கள் நிற்கிறாங்க. உள்ளால போகிறதுக்காக அது 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அன்றைக்கே பணம் வேணும். அன்றைக்கே பணம் போன உடனே எங்கேயா லோன் கொடுப்பாங்களா, எடுத்து கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார்னு போயிட்டார். அங்கே பெரிய நீண்ட கியூ. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு உள்ளால அவரை போய் பேங்க் மேனேஜரை பார்க்க முடியாது. அப்போ ஜாப் பண்ணும்போது ஆண்டவர் ஐடியா கொடுத்தாரு. அவர் சொன்னார், பக்கத்துக்கு வந்துட்டு மேனேஜரை பார்க்க போனோன்னு சொல்லி, இவர் ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கிறார். நீங்கள் எங்கிட்டு வந்திருக்கீங்க? பெரிய இடத்துலேருந்து இருக்கிறேன், மேல் இடத்துலேருந்து வந்திருக்கேன்ட்டார். மேல் இடத்துல பேங்க்கில் மேல் இடத்துலேருந்து வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அந்த க்யூவில் நின்றவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க, போயிட்டார். உள்ளால போய் அவர்கிட்ட கேட்குறாரு, மேனேஜர்கிட்ட கேட்குறாரு. நான் சொல்கிறேன், பால் யாங்கிச்சோன்னு சொல்கிற உலக பிரசித்தி பெற்ற போதகர். அங்கே போய் கேட்குற சமயத்தில் அவருக்கு ஒன்றும் புரியலை. என்ன கேட்குறீங்க? பேங்க் லோனா? சர்ச்சுக்கா? அது எப்படி கொடுக்கறது? இன்னைக்கு உடனேயா? எப்படி கிடைக்கும்? ஒன்றுமே புரியலை. இவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நீ சொன்னீர் வந்தே எனக்கு கிடைக்கணும். ஆனால் கடைசியில் சொன்னாரா, ஆண்டவர் அவர்கிட்ட பேசிட்டாரு அந்த மேனேஜர்கிட்ட. மேனேஜர் சொன்னாரா, பேங்க்லேருந்து நான் லோன் கொடுக்க முடியாது, ஆனால் என் சொந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொந்த பணத்தை கொடுத்துருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால், எங்கே போக சொல்லுவாரோ அங்கே போகணும். அங்கே போக சொல்லும் பொழுது கர்த்தர் காகத்துக்கே கட்டளையிடுவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால இப்போ ஆண்டவர் என்ன செய்யறா, விதவை வீட்டுக்கு போக சொன்னார். விதவை வீட்டில் போன ஒரு பாடு காகத்தை பார்த்துட்டு இருந்தால் முடியாது. காகம் சீசன் முடிஞ்சு போச்சு. இப்போ காகத்திட்டு இருந்து என்ன செய்யாது, வராது. சில டைமில் விதவையுடைய சீசன் முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு வேற ஏதாவது இடத்த வச்சிருப்பாரு. ஆகவே ஒரே இடையை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் எங்க திறப்பாரோ தெரியாது. நம்ம பார்க்க வேண்டிய முகம் கர்த்தருடைய முகம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவர் வெட்கமடையவில்லை. அவருடைய முகங்கள் என்ன செய்தது, பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை வைத்து எல்லாம் சொல்லுவோமா? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாகிருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது? எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கு? எல்லாம் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுங்க, என் குறைவு எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். தேவன் கிருபையிலே கர்த்தரனை பரிபூர்ணப்படுத்துவார். பரிபூர்ணமாய் பூரணமான சமாதானம் உண்டாயிருக்கும். கர்த்தரையே நம்பி இருக்கிற அப்படின்னாலே அவர் பூரண சமாதானத்தோடு உன்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். அவர் மேல் நீ வைக்கிற விசுவாசம் அது பூரணமாகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன், உன்னை பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன். உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் புடமிடுவார். உன் விசுவாசம் புடமிடப்பட்டாலும் நீ விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். உன் விசுவாசத்தை விட்டு நீ விலகி போகக்கூடாது. உன் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். நீ விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, உன் விசுவாசம் பொன்னை போல புடமிடப்பட்டாலும் அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். இடறி போகக்கூடாது. ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. வேத தியானத்தை விட்டுவிடக்கூடாது. சபைக்கு வருவதை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாச அறிக்கையை விட்டுவிடக்கூடாது. கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் என் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்கிற விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும்.
கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி தாவீது சொன்னது போல விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அவன் சொன்னது போல நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார். அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். எதுவும் இல்லாம போனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு பரிபூரணம், ஹல்லேலூயா, பரிபூரண ஆனந்தம், பரிபூரண சந்தோஷம், பரிபூரணமான நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை கொட்டி கர்த்தரை மையப்படுத்துங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னோடு கூட இருப்பீர் என்று சொன்னால் எனக்கு குறைவில்லை ஆண்டவரே, எனக்கு குறைவில்லை ஆண்டவரே. நீர் நடத்துவீர் என்று சொன்னால் எனக்கு குறைவில்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன் என்று சொன்னால் எனக்கு குறைவில்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். ஓ ஹல்லேலூயா, thank you Jesus. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அதிசயத்தை நான் செய்வேன், உன் குறைகள் எல்லாம் நிறைவாகும். ஓ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்றுவீராக. ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் பூரண சமாதானம் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் பூரணமான சந்தோஷம் நிறைவாய் உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகம் பூரணமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஹல்லேலூயா. உம்முடைய கர்த்தாவே, அபிஷேகத்தின் வல்லமை எல்லார் மேலும் இப்பொழுது பூரணமாய் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே பரிபூரணமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் பூரணமாய் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையின் நிழல் ஒவ்வொரு குடும்பத்தையும் பூரணமாய் நிரப்பும்படியாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லும்படியாக தேவன் எங்களை ஒரு நாளும் கர்த்தாவை கைவிட மாட்டேன். ஒருவேளை நாளைக்கு உள்ளது இன்றைக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்குரியதை இன்றைக்கு தராமல் போக மாட்டீர். ஆண்டவரே, ஆகிய நாளை குறித்து கவலைப்படாதபடிக்கு அன்றன்றைக்கு உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாய் கிருபை செய்யும். கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்காதபடிக்கு ஆண்டவரை உம்மை உறுதியாய் நம்பி பற்றி கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் கரங்களை கொட்டி கர்த்தரை மையப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், நிறைவேற்ற வந்துவிட்டார். அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் தெரியாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஓ, பாதையெல்லாம் மறைந்தே போகும், பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடும்.
அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். என் வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கே நிறைவேற்ற துவங்கிவிட்டார். ஓ, ஹல்லேலூயா. காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்று என்னைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.